மதுரை ஆரப்பாளையத்திலிருந்து சேலம் சென்ற அரசு குளிர்சாதன பேருந்துக்குள் மழைநீர் கொட்டியதாக புகார் எழுந்துள்ளது. இது தவிர அந்த பேருந்தின் ஏசி எந்திரமும் பழுதடைந்து இயங்காமல் இருந்ததாக அதில் பயணித்த கோவிந்தராஜன் என்பவர் தெரிவித்துள்ளார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தகவல் அறியும் உரிமைச்சட்ட ஆர்வலர்கள் மாநாடு தமக்க மைதானத்தில் மதுரையில் நடந்தது. மதுரை மாநாடு முடிச்சுட்டு ஆரப்பாளையம் அப்படிங்கிற மதுரை பேருந்து நிலையத்தில் நாங்கள் ஏசி கோச்சு வண்டி பஸ் ஏறணும். அந்த ஏசி கோச்சு வண்டியில் நேற்று மதுரையில் மழை அதிகமாக இருந்ததுனால அந்த ஏசி கோச்சு ஃபுல்லாக சேலம் ஏறதுக்காக ஏறணும். ஏசி கோச்சில் வந்து வண்டி எடுக்காத முன்னாடியே சொன்னால் மழைலாம் ஒழுகுதுன்னா அதில் உட்கார முடியாதுன்னு சொன்னோம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க, வண்டி ரன்னிங் ஆச்சுன்னா ஃபேன் ஓடிச்சுன்னா மழை தண்ணி உள்ளே வராது அப்படின்னு நடத்துனர் சொன்னார். அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வரும்போது ஏசியும் ஓடலைங்கும் போது நாங்கள் கன்னியூவாக கேட்டோம், ஏசிக்கும் சேர்த்து தானே நாங்கள் அமௌண்ட் ப்ளே பண்ணியிருக்கோம், ஏசியும் ஓடலை, எப்படி வந்து இதில் உட்காந்து நாங்கள் சேலம் வந்து கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணோம், எப்படி ட்ராவல் பண்ணுன்னு கேட்டோம். நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க, இன்றைக்கி நாங்கள் வந்து சரி பண்ணிடுறோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொன்னார். அவர் வந்து சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் உடலை கரூர் டிப்போவில் நீங்கள் நிறுத்தி எங்களை மாற்றி விட்டுருங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கும் வந்து நடத்துனர் எந்த ஒரு சரியான ரெஸ்பான்ஸும் இல்லை. சேலம் வரத்துக்குள்ளே மதுரை டிப்போவோட ஜிஎம்கிட்ட கால் பண்ணி பேசினேன். அவர் வந்து எலக்ட்ரானிக் பொருள் வந்து நடுவழியில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் நுகர்வோர் கோர்ட்டு வரைக்குமே போவாங்க சார், ஏசிக்கும் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இல்லை அப்படின்னா நாங்கள் ஏசிக்கான சார்ஜ் எங்கள் டிக்கெட் போக ஏசிக்கான அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க, சேலத்தில் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொன்னேன். நான் எங்கள் எம்டிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சேலத்தில் எனக்கு மட்டும் எங்கள் 10 பேர் சமூக ஆர்வலர் 10 பேருக்கு மட்டும் ரிட்டர்ன் ஏசிக்கான அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ணனாங்க. நாங்கள் அமௌண்ட் எதுவும் வாங்கலை, கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுங்க, இல்லையா யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னோம்.